रामाय तस्मै नमः। रामा नास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहं। रामे चित्तलय सदा भवतु मे भूराम मामुद्धर। I win relate I out Hayavarat Lan Nyamananam Jabanj Gadadash Jabagadash Kapha Chatata Chatatau Kapai Shashasal Hal Iti Maheshwarani सूत्राणि सुप्रत्यय सु औजस अम औक्षस थाभ्यां विस न्येभ्यां व्यस न्यसीभ्यां व्यस न्यस ओस आम नी ओस सुप. It is it letter without it letter. Sakara au as am au as abhyam vis ebhyam vyas asvyam vyas as os am e os su. Namaskaram sir. The phone exercise, I think many of you had difficulty in Nenekire. I am not sure. You know, I got response only from 3%. And that's sir, Radhika sir. Hello, yeah? Radhika sir, recording sir. Anchade, appeva arambichachena. Okay sir. Fine sir. Thank you sir. Okay, so I found that only couple of you were only made the homework, and even there only exercise 1 was completed by many of them. Others did not respond. Is it because of lack of time or you had difficulty in understanding? I would like to know. Sir, na Janani sir. சொல்லுங்க. இன்னி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன் சார். நான் அந்த 2 கிளாஸா நான் ஆடியோ எனக்கு பெர்ஃபெக்ட்டா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால பண்ண முடியும். சரியா கேக்குறது இல்ல நீங்க பேசுறது. I am not able to hear. இப்ப கேக்குறதா சார்? இப்ப கேக்குறதா? ஃபீபிளா தான் இருக்கு. மத்தவாளுக்கும் அப்படிதான் இருக்கா நான் பேசுறது? நான் போயிட்டு வேணா வெளியில போயிட்டு வரவா? சார் இப்ப கேக்குறதா நான் பேசுறது? கேக்குறது. சார் 2 கிளாஸா நான் முந்தின கிளாஸ் நான் வரல. போன கிளாஸ் நான் ஆடியோ மட்டும் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு எஃபெக்டிவா அத ஹோம்வொர்க்க வந்து நான் இன்னி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார் கொஞ்சம். Sure, no problem. So lack of time you couldn't able to do it. Understandable. I just want to know whether I should again explain some of the basics அப்படிங்கிறதுக்கு வேண்டியதா கேட்டேன். வேற யாராவது சொல்லுங்க. ப்ராப்ளம் இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல? ஆர் எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு அந்த பீதாம்பரம் ராஜ்யத்தேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு சென்டென்ஸ் நீங்க? Okay, I come to that. Okay, generally let me get the feedback from others. நமஸ்காரம் குருஜி. நான் புவனேஸ்வர் பேசுறேன். இப்ப எனக்கு வந்து முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது குருஜி. அதனாலதான் நான் வந்து பண்ணல. அப்புறம் பட் கோமதி மாதா அனுப்பினோன்னு நான் அதை ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணினேன். அப்ப எனக்கு அந்த சொல்லுங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்ததுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணல. ஆல்சோ இந்த காலுக்கும் எனக்கு உட்காந்து எழுத முடியல அதனால. அதுக்கப்புறம் பட் எனக்கு தெரியலன்னு
நீங்க மாதாவோடதுல ஓகே போட்டிருந்தேன்னா அவ ஹோம்ஒர்க் நான் ஃபுல்லா வந்து பார்த்தேன். அதுல அந்த ராஜபுருஷக அந்த இது மட்டும் எனக்கு புரியல, பாக்கி எல்லாம் புரிஞ்சுது. அது சரி ஓகே, அது புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேக் ஆஃப் டைம்ல தான் பண்ணல. ரெண்டாவது எக்ஸசைஸ் அதுவும் உங்களுக்கு புரியலையா? ரெண்டாவது எக்ஸசைஸ் நீங்க வந்து ரூபானி எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு சுத்தமாவே புரியல குருஜி. பாக்கி இதெல்லாம் கொஞ்சம் ஓகேயா இருந்தது. ஓகே ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க சார். நான் கோமதி. நமஸ்தே சார். அந்த விருக்ஷாரூடஸ்ய ராமஸ்ய, அந்த விருக்ஷாரூடஸ்ய அப்படிங்கறது ஒரு சமஸ்த பதம்னு எனக்கு தெரியறது. ஆனா அதை எப்படி பண்ணணும்? ஏன்னா மரத்தில் ஏறுபவருடைய அப்ப அந்த விருட்சே வந்து வராது, வருமா எனக்கு தெரியல குருஜி. போடலாமா? போடலாம் இல்லையா? வரும் இல்லையா? சரி சரி, அதுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு எனி இந்தியன் லாங்குவேஜ்ல மாத்திக்கோங்க. இங்கிலீஷ்ல மாத்தினா ரொம்ப கஷ்டம் வராது. தமிழ்ல தமிழ் தெரியும்னா தமிழ்ல மரத்தில் ஏறுகிறவன் விக்ஷாரூடா. இப்ப சப்தமி மரத்தில்ங்கிற சமயத்துல சப்தமி தானே. ஓகே, மரத்தில் ஏறுகிறவன் சப்தமி தத்புருஷா. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. இல்ல குருஜி, இப்போ நான் வந்து சப்தமி தத்புருஷ நம்மளோட புக்ல பாக்கும்போது உத்தர பதத்துல வர வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குஷலக, நிபுணக அப்படிலாம் தான் வருது. அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்படி இல்ல, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அப்படிதான், as long as two padas can come together and with respect to making a sen, you can make it. There is no no. அதாவது unless until there is a specific restriction. For example, Dvitiya Tatpurushala, there is a restriction. என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? அந்த ஸ்ருத அதெல்லாம் வரணும். அந்த மாதிரி இருந்தா தான் தவிர, if the lesson says you can combine with anything அப்படின்னாக்கா there is உத்தரபதம் என்ன கேரக்டரிஸ்டிக்ல இருக்கணும், பூர்வபதம் என்ன கேரக்டரிஸ்டிக்ல இருக்கணும், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா தான் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா if two padas can come together meaningfully, you can make a samasta padam. I will explain. Okay. Now I understood. Most of you have some difficulty. I will explain again. Okay. Thank you. Dhanyawad. அப்புறம் சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. சார் ராதிகா சார், இப்போ நாங்க சைலண்டா இருக்கிறவாளும் அத சொல்லணுமா இல்ல என்ன பண்ணணும் சார்? சொன்னா சரி. நீங்க வந்து நாட் தட் யூ ஆர் நாட் ஆன்சரிங். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தா சொல்லுங்க. இட் வில் ஹெல்ப் மீ டு த ஹோல் ஐடியா இஸ் ஃபார் மீ டு wherever the problem areas are there, I can try to explain it further or explain it in a different manner. அதுக்கு தான் கேக்குறேன். ஓகே சார். சார் என்ன பொறுத்த மட்டும் அந்த அனலைஸ் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ்ல வந்து ஐ ஹேட் ப்ராப்ளம் வித் திஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் பாக்கி வந்து நான் ட்ரை பண்ணல சார் இன்னும். சரி, ஓகே. தேங்க்யூ சார். சரி சரி சரி, ஓகே. இப்போ generally what I feeling is everybody have difficulty first and foremost with reference to the compound word itself. Okay, we will do few more examples. Now வந்து ஒரு lot of examples அனுப்பிச்சிருந்தேன். We will go through that first and then we will come back to the exercise. நான் வாட்ஸ்அப்ல அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தேன், அதை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து let us try to do. இதுவா சார்? பூதேபியஹ பாலஹ பலிஹி அதுவா சார்? பூரிஹி சமாசா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் PDF ஃபைல். நிறைய வேர்ட்ஸ் வச்சிருக்கேன் சார், அதுவா சார்? ஆமா, அதான் பூத பலிஹி அது போட்டிருக்கேன், அதுவா?
இல்ல சார், பிராப்தம் உதகம் லம் நசோ பிராப்தோதக சார், அதுதானே? ஒரே நிமிஷம், ஐ எம் ஓபனிங் அப் மைண்ட். என்னுடைய ஓபன் ஆக மாட்டேங்கிறது, ஒரே நிமிஷம் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைல யாரா எனக்கு அனுப்ப முடியுமா? என்னோட இதுக்கு அவர் குரூப்புக்கு செல். என்னோட ஓபன் ஆறதில்லை. அனுப்பணும். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கா சார்? ஓகே ஓகே ஓகே. ஓகே, இதுல வந்து unless in our Panchavrittyaha bookல வந்து most of the examples are taken from either Bhagavad Gita or Upanishad. That is how that book is meant for. So அதுல வந்து உங்களுக்கு பரிச்சயம் இல்லாதனால you might find it difficult many of them to understand. அதனால வெளியில ஒரு புக்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். We will go through and try to see. So if you look at it in that Bahuriya Samasa, அதுல கொடுத்த எக்ஸாம்பிள்ல பிராப்தம் உதகம் எம் அசோ பிராப்தோதகா. அதாவது இந்த பிராப்தோதகாங்கிறது எந்த இடத்திலிருந்து எங்கிருந்து தண்ணீர் கிடைத்ததோ. பிராப்தம் உதகம் எம் எனக்கா எம் என்னது? வாட் இஸ் த ரூபாணி எஃப் எம்? टकारांत और दकारांत यत् शब्द है. यम வந்து द्वितीय विभक्ति ஏகவச்சனம். So எங்கிருந்து தண்ணீர் கிடைத்ததோ, so it belongs to a place. So that place, if it happens to be pullinga, it will become praptodakaha. Okay, gramaha. So gramaha is akarandaha pullingaha is edtanaka. So it become praptodakaha gramaha, a gramam which has got water, where the water is available. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படின்னா பிராப்தம்ங்கிறது என்னது? again ரூபாணி अकारांत नपुंसक प्रथमा विभक्ति एकवचन. உதகம் is also பிரதமா ஏகவச்சனம். சோ அது ரெண்டும் கம்பைன் பண்ண சமயத்துல பிராப்தம் பிளஸ் சு உதகா பிளஸ் சு பண்ணா பிராப்த உதகான்னு ஆயிடும். சோ பிராப்த உதகா இஸ் தி நியூ பிராதிபதிகா, and depending upon to which it is going to become an adjective, then the linga of that word will be determined. So if it is gramam, that will be prapta udakaha. Is that clear? Okay, supposing if it is a nagaram, நகரம்ங்கிறது நகரி அப்படிங்கிற வார்த்தையிலயும் இருக்கு, நகரம் புல்லு நபுச்சலிங்கத்திலயும் இருக்கு. இப்போ நகரி அப்படின்னு எடுத்தானக்கா இட் இஸ் இகாராந்தகா ஸ்ரீலிங்கா. இஃப் த வாட்டர் இஸ் அவைலபிள் இன் நகரி, then it will, when it become this praptodaka become an adjective to that, this also will become strilinga. So it will be pradipadiga is prapta udaka, akarantaha prapta udaka shabda. அத வந்து ஸ்ரீலிங்கமா மாத்தனாக்கா என்ன பண்ணும்? சீதா மாதிரி ஆயிடும். சோ பிராப்தோதகா நகரி.
Is that correct? Is it okay? ஆமா சார். So it all depends upon this noun to which this samastapada is going to become an adjective. Supposing if the word it's going to qualify is nagaram, which is napumsalinga, then it will become praptodakam nagaram. Okay? Okay, yeah, Okay, for sir. everybody. Okay, sir. Okay, sir. Now I'll tell a sentence. Prapto udage grame aham vasami. Let me repeat it again. Prapto udage grame aham vasami. Sentence எழுதிக்கோங்க. Okay? Praptodage grame aham vasami. என்ன மீனிங்? தண்ணீர் கிடைக்கும் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். இல்லையா? ஓகே. இப்ப இந்த பிராப்தோதகே அப்படின்னு இருக்கு. சோ அதுக்கு எப்படி சொல்லுவேள்? என்னது ரூபாணி? 7.1 ஃபுல்லா சொல்லுங்க. அகாராந்த புல்லிங்கக பிராப்தோதக विभक्ति सप्तमी विभक्ति एकवचन सप्तमी विभक्ति एकवचन. Okay, so this is how once a sentence la vandunaka all this thing will come in the declined form. It need not be in the prathama vibhakti alone. Okay, so first adodu roopani solli we should arrive at what is the pradipadika. And the pradipadika adukku we have to find out the samasta padathodu split up. Adukku we have to tell the vigraha vakya. Okay, so now let us another. Okay, adile parunga kizha paathingo adhitam vyakaranam yena saha. Adhitam vyakaranam yena saha. So aditya vyakaranaha is a person and it is a pullinga. So the one who has done the study of Sanskrit like grammar, in general grammar. So adhitam vyakaranam yena ngra samayatla by whom, yaral vyakaranam padikkapattado. Okay, that person is called adhita vyakaranaha. Okay, idhil edavadhu sandeham irukka? இல்ல குரு. இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் குருஜி. இப்ப நீங்க அன்னைக்கு சொல்லும் பொழுது பீதாம்பரக அப்படிங்கறது அந்நிய பதம் குறிக்கிறது. பீதாம்பர எஸ்ய சக சொல்லிட்டு அது விஷ்ணுவை குறிக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பிராப்தோதகங்கிறது கிராமத்தை குறிக்கிறதுனா அப்ப நம்ம பிராப்தோதகே கிராமேன்னு ஏன் போடுறோம்? சொல்லுங்க, சரியா கேட்கல. பிராப்தோதகே பிராப்தோதகன்னா கிராமன்னு கொடுத்துருக்கு அந்நிய பதம். அப்ப நம்ம அந்நிய பதத்தை சொல்லும் பொழுது நம்ம பிராப்தோதகே கிராமே அகம் வசாமின்னு நம்ம ஏன் போடுறோம்னு கேக்குறேன். ஏன் சொல்றோம்னா சென்டென்ஸ்ல அப்படி இருக்கு, அதான் நான் சொல்ல வரேன். Okay, that is a vivaksha. The intention of the person is to tell the sentence. He declares, I am living in a gramam where water is available. Okay. அது எப்படி சொல்றது? That is correct. Praptodake, that becomes a compound word. Yeah. And then praptodake, now I have to make it very clear whether it is a pullinga or whatever it may be. So I said grame.
aham vasami. இதுல வந்து கிராமே aham vasami is very clear. அதுல ஒன்னும் there is no compound word at all. இல்லையா? ஆமாம். Only compound word is there, praptodake. So praptodake is a compound word, and we had to find out how this compound word has been formed. To do that, we first have to say what is the rupani of praptodake. Correct? Yes, sir. எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. praptodake சொல்லுங்க. அகாராந்த புல்லிங்க பிராப்தோதக சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம். Correct? அப்ப what is the pradipadika? பிராப்தோதக. Praptodaka is the pradipadika. அந்த pradipadika தான் it become a compound word. அப்ப அந்த compound word praptodaka, how it formed, அதுக்கு விக்கிரகம், அதுக்கு தான் விக்கிரக வாக்கியம் பண்ணணும். கரெக்ட்டா? ஆமா, அதுதான் பிராப்தம் உதகம் யம் அசௌ. ஓகேயா? ஓகே சார். ஓகே, பட் அதுக்கு பெயரே வந்து கிராமக வந்ததுனால நம்ம திருப்பி இப்ப வேற எது வேணாலும் போடலாம்ல. பிராப்தோதகே அதான் எதுக்கு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிராப்தோ உதகா will change. அதனால தான் எக்ஸாம்பிள் 3 சொன்னேன். சப்போசிங் பிராப்தோ if I am living in a nagari, that is a strilinga. Okay? ஓகே. அப்ப எப்படி சொல்றேன்? நான் வந்து I am living in a nagari which has got water. எப்படி சொல்லுவேன்? அதான் நகரியோட சப்தமி என்னவா இருக்கும்? நகரி நகரியாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது எப்படி பிராப்தோதகாயாம் நகர்யாம் அஹம் வசாமி. Supposing if I am living in nagaram which is napumsalinga, எப்படி சொல்லுவேன்? பிராப்தோதகம் பிராப்தோதகே நகரே அகம் வசாமி. சப்தமி. புல்லிங்கத்துக்கும் நபும்சலிங்கத்துக்கும் ஒரே. ஆமா, சேம். ஓகே ஓகே சார். ஓகே யா. இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தானே நமக்கு புரியும். சார், எனக்கு ஒரு டவுட் சார். இங்க எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நம்ம யூசுவலா இப்ப பிராப்தோதகே வாய்ஸ் ரொம்ப இதா கேக்குறது ஜனனி. இப்போ கேக்குறதா சார்? இப்போ பிராப்தோதகே நகரே கம்மியாயிடுச்சு. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மைக் இருக்கா? இதுல தான் சார், மைக்ல தான் சார், ஸ்பீக்கர்ல தான் சார் பேசிட்டு இருக்கேன். இன்னும் சரியா கேக்குறது இல்லையே சார். ஒரு நிமிஷம். ஜனனி சகி, நீங்க ஹெட்போன் போட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, டேப்ல அப்படியே ஸ்பீக்கர்ல தான்மா பேசுறேன். இல்லப்பா, நீங்க ஹெட்போன் போட்டுட்டீங்கன்னா ப்ராபபிலி அந்த மைக்க வாய்க்கிட்ட வச்சுட்டு பேசினீங்கன்னா மேபி இட் இஸ் கிளியர் சாருக்கு. ஓ ஓகே. ஏன்னா நீங்க டேப்ல லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறேன், ப்ராபபிலி இட் இஸ் லெஸ் ஃபார் சார். ஓ ஓகே ஓகே சரி சார், நான் போட்டு நான் பேசுறேன் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க கிளாஸ். நான் அப்புறம் நான் டவுட் கேட்றேன். போட்டுட்டு நான் டவுட் கேக்குறேன். சரி. ஓகே ஓகே. Now let us take one more example. Okay, அந்த லிஸ்ட்லயே வந்தானக்கா கிருதம் போஜனம் ஏனசக கிருத போஜனஹா. கிருதம்ங்கிறது வந்து இஸ் இக்த பிரத்யாந்தா. போஜனம் இஸ் a how do you say meals nu vechikalam. The one who has, by whom the meal has been taken. The one by whom the meal has been taken, was taken, because his kritam is a nikta pratyanta. So it refers to the person who had meal. So if it is a purusha, it will be krita bojanaha. Had it been a stri, how it will be? krita bojana. Krita bojana.
அப்புறம் இந்த கிருத போஜனஹா கேன் டிக்ளைன் எனி ஒன் ஆஃப் த விபக்திஸ் depending upon what is to be done. Okay, so we can say krita bhojanaya, okay, dakshinam dadatu. சாதாரணமா நம்ம ஆத்துல அதிதி சாப்பிட்டானக்கா we have to give them bhojana dakshina. So அத சொல்றதுனாக்கா கிருத போஜனாய தட்சிணம் ததாது. என்ன மீனிங்? அவர் சாப்பிட்டதுக்காக தட்சணம் தந்தோம். Or the one who has taken meal, you may give, let you give, or you may give dakshina. இப்ப இங்க கிருத போஜனாய அப்படிங்கறது என்ன விபக்தி? ரூபானி சொல்லுங்க. whoever it may be. அகாராந்த புல்லிங்க கிருத்த போஜன சப்த சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். That's all. அப்போ once we say the rupani, we will arrive at the pradipadiga, which will be here krita bojana. And the krita bojana pradipadigathukku, if you want to split that and find out by what two words it has got the samasta padam, it will be kritam bojanam. Ena saga, by whom the meal was taken, meal was done. Arkada sandayam irukka? இல்ல சார். Okay. Okay, like down the line பாருங்க. நிர்கதம் பயம் யஸ்மாத் சஹ நிர்கத பயஹா. எல்லாருக்கும் கிடைச்சதா? Everybody got it? Nirgadam bayam yasmat saha nirgada bayaha. I'm not getting the response from anybody. நீங்க சொன்னாதான் I can proceed. இருக்கு சார். இருக்கு குருஜி. செகண்ட் பேஜ். இருக்கா? இல்ல சொல்லுங்க. ஓகே. அப்ப என்ன மீனிங் நிர்கத பயஹானா? It refers to the person from whom the bayam has gone. Okay? Probably he was traveling somewhere, he would have seen some wild animals or whatever it may be, from which he would have got the bayam. And if we are done earlier, when the baya or the similar words we give rise to fear, that person to whom it belongs to will go always in the panchami vibhakti. Adu ஞாபகம் வச்சுக்கணும். ஓயா? So அதனால்தான் நிர்கதம் பயம் யஸ்மாத் அப்படின்னு from whom the bayam has gone. So முன்னாடி போன எக்ஸாம்பிள்ல கிருதம் போஜனம் ஏன, by whom the போஜனம் was done. அங்க பைன்னு திருத்தியால வந்தது. And that is because the கிருதம் was the ikta pratyamta. Here yasmat irukku because the bayam vandunaka always it goes in panchami. Adala irukku when we want to say the laukika vigraha vakya, we had to make use of the pronoun in panchami vibhakti. So nirgadam bayam yasmat saha nirgada bayaha. Again it refers to a person. Okay? யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. இத நிர்கத பயஹா யூஸ் பண்ணி யாராவது ஏதாவது சென்டென்ஸ் பண்ண முடியுமா? இந்த விபக்தி அர்த்தா? நிர்கத
निर्गतभयः पुरुषः वनं गतवान्. இது வந்து பிரதமா விபக்தியில் இருக்கு. வேற ஏதாவது விபக்தியில சொல்லுங்க. நான் சொல்லவா சார்? ஜனனி காதுல விழறதா? இப்ப கேக்குறது சொல்லுங்க. ஓகே. நிர்கதம் சாத்ரம் அகம் பஷ்யாமி. நிர்கதம் சாத்ரம். சாத்ரம் சார். பயப்பட ஸ்டூடெண்ட். You have to make use of a word which has got nirgada baya as the pradipadika. Okay. Nirgada bayam chatram. Okay. Nirgada bayam chatram aham pashyami. Dvitiya vibhakti le rakhe. Any other vibhakti? Nirgada bayena aham apanam gacchami. It can decline in various vibhakti. But on the vibhakti sentence la enna vibhakti vena irukkalam. So once we have a compound word in different vibhakti, we have to say the rupani and arrive at the pradipadika. On the pradipadikathukku dhaan we have to split and find out how the compound word is made. That compound word may be in Bahuvrihi, maybe Tatpurusha. Even again in Tatpurusha, it could be Shashti Tatpurusha, Saptami Tatpurusha, ennavari vena irukala. Or it could be Karmadharaya. Appadina we have to proceed step by step. Okay? சார் இப்போ நான் பேசுறது கேக்குறதுன்னா நான் என்னோட டவுட் கேட்கவா அப்போ உங்ககிட்ட? சொல்லுங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க கொடுத்திருக்கேன், பிராப்தோதகே நகரே அகம் வசாமின்னு கொடுத்திருக்கேன். இப்ப நான் அதை ஜெனரலா அனலைஸ் பண்றச்ச நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க சொன்ன மாதிரி பகுவிரீஹி சமாசக வந்து அட்ஜெக்டிவா இருக்கு, சோ நகரத்துக்கு அது பிராப்தோதகேவா ஆயிடுதுன்னு சொல்லிடுவேனா? ஓகே, இப்போ எடுத்துக்கிறோம். ஆனா இப்போ இந்த நகரேங்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் அந்நிய பதத்தை குறிக்கல, உங்களுக்கு அந்த பதம் அங்க வந்துடுத்து உங்களுக்கு. ஏன் அப்போ நான் வந்து அதை கேட்டியா எடுத்துக்க கூடாது, கர்மதாரையாவா ஏன் எடுத்துக்க முடியாது? பிராப்தோதகேயா? அப்படி இல்ல நகரேன்னு கொடுத்துருக்குனாக்கா, நாட் தட் வி டோன்ட் நோங்கிறது சொல்லிடலாம். அந்த மாதிரி நகரேங்கிறது வந்து it is the place which has been referred. In that place the water is available, so the nagaram is qualified by the word praptodakam. So it is the praptodakam nagaram, the city in which water is available. aduk appadida varade thavara, when we take the word praptodakam as it is, we may not be able to know what it refers to unless until it is associated with the corresponding noun, then only we will know. For example, say praptodakaha pullinga gramaha and praptodakam nagaram, both of them will decline the same from the tritiya onwards. Correct? Ama sir. Unless only we know to which it is referred to, we will not know whether we are referring a gramam or we are referring to a nagaram. Adanala, when I want to say a sentence, I should make it very clear. Okay. This I am telling it so that you all can understand. In another place, now it is a teaching methodology. So in another place it may not be there, the word may not be there. Praptodake jananam சரி, ஏதாவது வருதுன்னு வச்சுக்கலேன். பிராப்தோதகே ஜனானாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உத்தமாக சந்தின்னு வச்சுக்கலாமா? Whatever it may be. So we may not know whether it refers to a gramam or a nagaram. But
when the person who is talking about, he has to make it very clear. Unless until the context is already known. If the context is in a lesson, if the context is referring to a city like Coimbatore, then you can say the way Prapto the gay unless until what is already known, then we don't know. Adanala in our class to now in the class our idea is to understand the samasta padam. Adanala we bring in everything. Okay, sir. Okay. Adanalda enoda sentence la when I give Vriksharudasya Ramasya சொல்லி போட்டேன். சப்போஸிங் அங்க ராமஸ்ய நான் போடாம இருந்தே வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் சென்டென்ஸ்? ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல இப்ப என்னோட நான் சென்டென்ஸ் கொடுத்தேன்ல எக்ஸசைஸ் 2 விக்ஷாரூடஸ்யன்னு வந்துரும் சார். ராமஸ்யன் நீங்க சொல்லலைனாக்க ராமஸ்யன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஆமா. இப்போ அது வேற ஒன்னும் கான்டெக்ஸ்ட் இல்லாம இருந்ததுனால யாரு அந்த விக்ஷாரூடஹான்னு ஐ ஹேவ் டு சே. எஸ், ஆமா சார், புரியுது. அதனால விக்ஷாரூடஸ்ய ராமஸ்யன்னு சொல்லி போட்டேன். Supposing this is become a part of a lesson வச்சுக்கோங்களேன், like some reader only ஏதா படிக்க போறோங்கிற சமயத்துல அந்த word ராமஸ்ய may not come in the sentence. Context would have determined that it is the Rama who is being referred to Viksharuda. ஆமா. இப்போ இத்தனை இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு you all have difficulty in understanding. Supposing if I given only Viksharudasya Pachita Pustakamna, இன்னும் complicated இருக்கும். So here my intention is not to keep it vague. It is only to convey how the clear sir. Okay, புரிஞ்சுது sir. Samastapadam should be analyzed. Okay. It refers to what அப்படிங்கிறது very clear ஆ இருக்கும். Okay. Any other doubt for anybody? நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் கரெக்டா புரியணும். ஓகே, எல்லாருக்கும் காமனா இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐ டோன்ட் மைண்ட் இன்டல்ஜிங் மோர் ஆன் திட். ஓகே, லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். சுபம் ஆனனம் யஸ்யாஹா சா சுபானனா. கிடைச்சா எல்லாருக்கும்? சுபம் ஆனனம் யஸ்யாஹா சா சுபானனா. என்ன மீனிங்? Can anybody say? One who has got a good face, beautiful face. Yeah, beautiful place or a pleasing face or whatever it may be. Okay, but refers to what? Pullingava, Strilingava? Strilinga. Strilinga. So it could be anybody. Subhanana Girija, Subhanana Lakshmi. So sentence la poda samadha we have to make it very clear. Otherwise, if the context is very clear, we can leave it Subhanana. Okay. அப்போ அங்க மனசுல இருக்கு யாருக்கு பிளீசிங் ஃபேஸ் இருக்கோ, யாருக்குன்னு சொல்லி சொன்னாலும் யாரிடத்தில் யாரை வந்து சஷ்டியில தான் போகணும். யாருடைய அப்படிங்கிற மீனிங்ல அது வரும். அதனால்தான் சுபம் ஆனனம் யஸ்யாஹா சா. யாரோ யஸ்யாஹா என்ன விபக்தி? षष्ठी ekavachanam. Supposing if it refers to pullinga, how we will be saying? yasya sa. அப்புறம் சமஸ்த பதம் எப்படி ஆயிடும்? சுபானனஹ.
சுபானனஸ்ய கிருஷ்ணஸ்ய பிராதா யாரு? பலராமः பலராமः பவதி. சுபானனஸ்ய கிருஷ்ணஸ்ய பிராதः பலராமः பவதி. இது வந்து to convey the sentence I can put the krishnasya. Suppose நமக்கு வந்து since we know our சம்பிரதாயத்துல எப்படி வந்திருக்கு நமக்கு கல்ச்சர் தெரியும்னால இங்க இருக்கிறவங்களுக்கு I can say சுபானனஸ்ய பிராதஹ பலராமஹ பவதினா everybody will understand. If he is a foreigner he will have difficulty. இல்லையோ? ஆமா சார், எங்களுக்கு பலராமன்னு சொல்லலைனாலுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது கிருஷ்ணரை குறிக்கிறது. அதனால்தான் we have to say that at least in the teaching methodology this has to be converted. So also அந்நிய பதம்ங்கறனால அந்த அந்நிய பதம் தெரியாத பதம் இல்ல, தெரிஞ்சதுதான். But we don't know to whom it refers to. So the Subhananam could be refers to any one of the devata. Subhananaha Vishnuhu, Subhananaha Ganapati, Subhananaha Kartikeya. It can refer to anybody. இல்லையோ? ஆமா சார். என்ன வாங்கும்? ரம்யஹா பந்தாஹா யஸ்ய சஹ ரம்யபதஹா. கிடைச்சாச்சுன்னா யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. அத யாராவது ரிப்பீட் பண்ணுங்க அந்த சென்டென்ஸ். ரம்யஹ பந்தாஹ யஸ்ய சஹ ரம்ய பதஹ. என்ன மீனிங்? ரம்ய பதஹா என்ன மீனிங்? ரம்ய பந்தாஹ யஸ்ய சஹ பாதமா தெரியல. ரம்யம்னா என்னது? ரம்யன்னா அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகானது. பந்தான என்ன அர்த்தம்? பந்தா தெரியல. பாத், பாத்தா. ஓகே. ரோடு, ரோட்வே, பாத்வே or whatever it may be. ரம்ய பதஹானகா the road which is beautiful. And the side may be lot of sceneries may be there. So that road is called Ramya Pataha. அதுக்கு விக்கிரம வாக்கிய சமயத்துல ரம்யஹா, the word is பந்தாஹா. ரம்யஹா பந்தாஹா யஸ்ய சஹ. இங்க யஸ்ய சஹ is not referred to a person, it refers to the panta which is happens to be pullinga. Ramyaha pantaha yasya. Sorry, I may be wrong. It could be refers to some place which is where it is the Ramya Padaha is there. It could be again a gramaha. Ramyaha pantaha yasya saha. It could be Ramya Padaha gramaha also it could be. Okay, that is the place where there is a beautiful road. That is what it means. Okay, sir. Okay. Okay, we can make a sentence. Ramyapade vasanam jananam
आरोग्यम् अस्ति रम्यपदे वसानां जनानाम् आरोग्यम् अस्ति சொல்லுங்க யாரா ரிப்பீட் பண்ணுங்க பிஏல வரல அப்படிங்கறது ரம்யபதே அதாவது ரம்யமாக இருக்கும் அதாவது அழகான ரோடில் வசிக்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்னு சொல்றேன். road like could be a place, any place. It could be a beautiful கிராமம். எந்த இடத்தில் வசிக்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஓகே. சோ அப்ப இந்த இங்க வந்து ரம்யபதே இருக்கு. அதோட ரூபானி என்னது? रम्यपद अकारान्तः पुल्लिङ्गः रम्यपद शब्दः सप्तमी विभक्ति एकवचनम्. Okay, so we arrive at the प्रातिपदिका which is रम्यपथ. அதோட விக்கிரக வாக்கியம் சொல்ற சமயத்துல ரம்யஹ பந்தாஹ யஸ்ய சஹ ரம்யபதஹ. ஓகே ஓகே. Okay, other word just below. Tirna nadi yena saha tirna nadikaha. Tirna nadi yena saha tirna nadikaha. Tirnamங்கிறது again ikta pratyanta tru dhaathulendu with ikta pratyanta it will become tirna ஆயிடும். அப்போ தீர்னா அப்படின்னாக்கா the one who crossed crossed what? Nadi. Because இங்க nadi is mean ஈகாராந்தஹா ஸ்ரீலிங்கா, the தீர்னா is also ஆகாராந்தஹா ஸ்ரீலிங்கா. okay, தீர்னா நதி ஏன சஹா யார் ஏன is again tritiya. okay, தீர்ன நதிகஹா. இந்த க பிரத்யா யூஸ் பண்ணனால here it refers to a person, the one by whom the river has been crossed, the nadi has been crossed, the one by whom yena then the nadi has been crossed, that person is called தீர்ன நதிகஹா. The kap pratyaya is additional that is coming. We have not seen that. Later we will know. Upapada samasa padika samitla we will know. Okay. Tirna nadikaha is akarantaha pullingaha. Tirna nadika shabdaha. Okay. So तीर्ण नदीकस्य पुत्रस्य जननदिनम् अद्य अस्ति. अद्य भवति whatever it may be. तीर्ण नदीकस्य पुत्रस्य जननदिनम् अद्य अस्ति. What is the meaning? யாரு நதியை கடக்கிறாரோ அவருடைய புத்திரனுடைய பிறந்த நாள் இன்று அவருடைய பிறந்த நாள். அங்க அவ்வளவு நதியை கடந்தவனுடைய மகனுடைய பர்த்டே டுடே. Am I making clear? Of course, understand பண்ணதுக்கு அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணது better. But once we know, then we can straight away say நதியை கடந்தவனுடைய பையனுடைய பிறந்த நாள். ஓகே, இன்னும் கீழே வருங்க. சத்வாரி முகானி யஸ்ய சஹ சதுர்முகஹ. चत्वारि मुखानि यस्य सह चतुर्मुखः. यारे
பிரம்மா பிரம்மா சார். It is a Anyapada. யாருக்கு 4 முகங்கள் இருக்கிற யாருக்குன்னு வரும் தமிழ்ல சொல்ற சமயத்துல, சான்ஸ்கிரிட்ல சொல்ற சமயத்துல it will be in ஷஷ்டி. ஓகே, சத்வாரி முகானி யஸ்ய சஹ சதுர்முக. இது யாராவது சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ண, சதுர்முகனுடைய வைஃப் இஸ் சாரதா, சரஸ்வதி. சாரதா சரஸ்வதி ரெண்டும் ஒன்னேதான். அது எப்படி சொல்லுவேன் சான்ஸ்கிரிட்ல? சதுர்முகஸ்ய பத்னி சரஸ்வதி அஸ்தி அஸ்தி ஆர் பவதி. அஸ்தி பவதி. ஓகே, அதான் சிம்பிள். சோ சென்டென்ஸ்ல இந்த மாதிரி. சோ அங்க சதுர்முகஸ்யன்னு ஷஷ்டில இருக்கு. அத ரூபானி சொல்ற சமயத்துல யூ வில் கெட் த பிராதிபதிகா, அட் இஸ் சதுர்முக. அண்ட் அதுக்கு when we say the விக்கிரக வாக்கியா, we have to say சத்வாரி முகானி. ஓகே, முகானிங்கிறது முக இஸ் a நபும்சலிங்க. அதனால முகானி இஸ் ஆல்சோ பிரதமா பகுவச்சனா. அதுக்கு the chatur is the adjective. So the chatur also should match with mukani. Chatvari mukani. Another chatvari mukani yasya saha chatur mukaha. Okay. Okay. இன்னும் கீழே வாங்க. வித்யா ஏவ தனம் யஸ்ய சஹ வித்யா தனஹ. வித்யா ஏவ தனம் யஸ்ய சஹ வித்யா தனஹ. யாருக்கு வித்யையே பொருளோ அல்லது மணியோ, அவன் is on that person is called vidyadanaha. So finally the vidyadanaha refers to a person. ஓகே, சோ இந்த மாதிரி நான் இந்த கொடுத்த இந்த இது எல்லாமே நீங்க படிங்க. So all these things are referred to Bahuvrihi Samasa because it refers to Anyapada. But within the Bahuvrihi Samasa, there will be other Samasas will be there. But since it is finally refers to Anyapada, it becomes Bahuvrihi. For example, இப்பவே பார்த்த இதுல இந்த வித்யாதனம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுல எப்படி வருது படிங்க யாராவது. வித்யா, sorry I missed it sir. வித்யா தனம், வித்யா ஏவ தனம் யஸ்ய சஹ வித்யாதனம். ஓகே, வித்யா ஏவ தனம் அப்படிங்க அதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அது என்ன சமாசா? வித்யா ஏவ தனம் ஏவ கர்மதாரயா. See, you should be very careful about it. That alone is karmadharya. Vidya eva dhanam. But that is only refers to the vidya as a very important thing. Vidyaye dhanam. That is adha mattum dhaan solradhu. But no,
when we refers to a person who consider vidya is alone is dhanam, then it is a bahuvrihi compound. It is referring to anya pada. Whereas vidya eva dhanam ga samayatla karmadharaya paakra samayatla, it refers to what primarily? Karmadharayila vandu uttarapadam important ah purvapadam important ah? Uttarapadam, because it is tatpurusha. Uttarapadam. Appo uttarapadam enadhu anga? Dhanam is a uttarapadam. Okay, so vidya eva dhanam, vidyaye dhanam. Appo it refers to the dhanam which is in the form of vidya. Adu vandu only if you take that vidya dhanam gra word mattum eduthanaka, it refers to karmadharaya. Whereas யாரிடத்தில் யாருக்கு யாரை சார்ந்து இருக்கோ வித்யாதனம், that person is called vidyadanaha. Then together yasya saha சொல்லி வர சமயத்துல it becomes bahuvrihi. Okay, so now I have given some ideas to all of you. நீங்க வந்து இதுல கொடுத்த இந்த almost எல்லாத்தையும் majority of them you do yourself. எல்லாம் homework பண்ணணும்னு அவசியம் இல்ல. You do selective thing and then இப்ப நான் சொன்ன மாதிரி first வந்து அது வந்து இண்டிவிஜுவலா இருக்கிறது, whether it is a karmadharaya, shashti tatpurusha or whatever it may be சொல்லி எடுத்துட்டு finally it is a bahuvrihi compound அப்படின்னு எழுதணும். Now what I am telling is clear to everybody? Sir, excuse me, and the steps வந்து first நீங்க அது ரூபானி எழுதிட்டு அப்புறம் you have to tell which is இல்ல ரூபானி எழுதிட்டு சென்டென்ஸ்க்கு நான் வந்து இந்த எக்ஸர்சைஸ்ல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமே. ஓகே I'll tell you another example. பதிதம் பத்ரம் யஸ்மாத் சஹான்னு இருக்கு. யாரிடத்திலிருந்து the paper has fallen down. Patitam patram yasya saha. Overall it refers to a person. யாரோட கையில இருந்து paper, newspaper illa letter something has fallen down. So that person is being referred to. விருக்ஷகன் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? Sorry, விருக்ஷகன் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து அதையும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ another எக்ஸாம்பிளுக்கு வேண்டி I said another way. பத்திரம்ங்கிற சமயத்துல it can refers to a leaf or it can refers to a letter. That is a நம்ம சாதாரணமா பத்திரம் படிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? Is that clear to everybody? I am giving another example. Or you are comfortable with vrikshaha naka. So patitam patram yasmat saha patita patraha vrikshaha. So இது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா இப்படியே எடுத்துக்கோங்க, no problem. I only give another contextually it may refers to anything. Okay? So now இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா, so patita patraha is akarantaha napumsalingaha patita patra shabdaha pratama ekavachanam. This is as far as the samasta padam is concerned. It refers to, okay, if it refers to vrikshaha, you can put vrikshaha. Patita patraha is equal to vrikshaha, or patita patraha is equal to purushaha, or some male person. You can refer that also. You are free to assume a suitable thing. This is the first step. Okay? Okay sir. Okay sir. Then what you should do is this, finally it become a bahuvrihi, but within the bahuvrihi we have got two words which are coming together, that is called patita patram. So patitam is one word, patram is another word. So inge patram gradha vandu leaf nu eduthanaka, okay, so it becomes the fallen leaf. Fallen, patitam gradha
patitam kasmala pat dhatu plus ikta pratyanta. Okay, patitam, and it is going to qualify patram, which is an apunsalinga. Patitam patram, the fallen leaf. Appo patitam patranga samayatla what type of samasa individually? Again this karmadharya. Karmadharya vayu sir. Karmadharya. Okay. Karmadharya. So that is what you have to write it as a second step. Patita patram is as it is karmadharya, but together, since it refers to here vriksha, so we have to say patitam patram yasmat saha patita patraha. Is that okay for you? Okay, sir. Okay sir. Okay. Now supposing if I change it slightly, patita patra, patita patra. Okay, then it refers to what? Three gender குறிக்கும் சார் அந்த இடத்துல. Something three gender. அப்ப என்னவா இருக்கும்? Lata. இதுவே மகிழா. லதா. Okay, Lata. very good. லதா, லதா. அப்ப அதுக்கு விக்கிர வாக்கியம் எப்படி சொல்லுவேன்? patita patra. Patita patra. No, patitam patram. Patitam patram will remain the same because it cannot change. Patram. Yeah. Patram Yasyaha is a sa. napunslinga. Okay. Yasyaha sa. Patitam patram. Okay. Yasya. Yasyaha sa. Sa. Patra lata. Correct? But there again, the patita patram will be only karmadharya. I hope I am making it clear. புரிஞ்சுட்டு சார். அப்ப எங்க நாங்க பகுவிரீகியா எடுத்துட்டு வரணும் அத? When it refers to anya padam, when it supposing patita patram it refers to vriksha, then it has to become anya pada. அடுத்த போர்ஷன் final word patita patrahan சொல்லி போட்டுருக்கு இல்லையா? ஆமா சார். Okay. So, but then it is anya padam. எதிலிருந்து இலை விழுந்ததோ அது என்னவா இருக்கணும்? அது விருட்சமா இருக்கலாம், நம்ம லதாவா இருக்கலாம். இங்க வந்து விருட்சம்னு எடுத்தனாக்க that விருட்சம் becomes anya pada. இல்ல நாங்க எழுதுறச்ச எந்த இடத்துல அந்த பகுவிரீகின்னு எழுதணும்? இந்த நீங்க இந்த சென்டென்ஸ் விருட்சத்தை நோட் பண்ணினதுக்கு அப்புறம் பகுவிரீகின்னு எழுதணுமா? ஆமா, நீங்க இந்த அதாவது இங்க கொடுத்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டு எனிதிங். இதுல வந்து என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்கு? where it is sorry patitam patram yasmat saha patita patraha. The first this thing will be you take patita patraha and write if you are referring to a vriksha you can feel free to have it, but it should be correct irukano. Patita patraha here in the contextually it will be akarantaha pullingaha patitra patra shabdaha prathama ekavachanam is equal to vriksha. Adu first you know. Okay, and since the patita patraha is referred to anya pada, it is final word patita patraha refers to the bahuvrihi compound. Is that clear? புரிஞ்சுட்டு சார், புரிஞ்சுது. அதுக்கப்புறம் then you have to go back once you have the individual word that is called the vyasta pada patitam patram. அத மட்டும் எடுத்துக்கணும். patitam patranga சமயத்துல it refers to a karmadharya. Okay, fallen leaf it is simple karmadharya. Other as a second step we have to write it. புரியலனா again சொல்லுங்க, I don't mind repeating. இது புரிஞ்சுது சார், புரியுது சார். அந்த மாதிரி you select a few sentences in this exercise and do the analysis
and then send it to me. Or நீங்களே பண்ணி பார்த்தாலும் சரி, எங்க சந்தேகம் வருதோ அது மட்டும் எங்கிட்ட கேட்டாலும் சரி. சார் இங்க பாருங்களேன், காண்டீவம் தனுகு எஸ்ய சக காண்டீவ தன்வான் இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் புரியல சார். தன்வன் சப்தः நகாராந்தः புல்லிங்கः தன்வன் சப்தः. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எடுத்துக்காதீங்க. யூ டேக் an easy one because நகாராந்த சப்தம் எல்லாம் அதிகம் ஃபெமிலியர் இல்ல. ஓகே, but finally we have to get familiar with all those things. That is அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு we have to focus on our understanding of the various types of the compound word and how they are formed. First of all, we have to know even a compound word, whether it is a Tatpurusha, whether it is Karmadharya, and within Tatpurusha, whether it is Vidya Tatpurusha, Chaturthi Tatpurusha, Saptami Tatpurusha, or it is Karmadharya, or Abhibhava, or Bahuri. Sir, 1 minute, sir. Bhuvana madam, konjam idu pannungolen, mute pannungolen. Sir, sorry, my mistake. Sorry. சார் ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சென்டென்ஸ் இதுல மிருத் பிண்டம் இவ மதிஹி, ஆமா, மிருத் பிண்டம் இவ மதிஹி யஸ்யா சஹ. ஓகே, மிருத் பிண்ட மதிஹி. இதுல வந்து மிருத் பிண்டம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு இதா வரும்ல சார்? எங்க வருது சொல்லுங்க. I'm not getting the word. சுபம் ஆனனம்க்கு அடுத்த சென்டென்ஸ். circle in the second last page. ஆனனம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுல இருந்து எத்தனாவது? சுபம் ஆனனம்க்கு அடுத்தது சார். இதுல வந்து சுபம் ஆனனம் மகான் ஆஷாயக யஸ்யக மகாஷயகனா இருக்கு. இல்ல, சுபம் ஆனனம் யஸ்யாக சா சுபானனா பண்ணினோமே, அதுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் இருக்குது மகான் ஆஷயஹா யசஸஹா மகாஷயா இருக்கு. நீங்க எனக்கு இல்ல சார், எங்களுக்கு அனுப்பிச்சது மிருத் பிண்டம் இவ மதிஹி யஸ்ய சஹ. அந்த அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு சார். பூதிஹி கந்தஹ அந்த 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 பேஜ்ல இருக்கு சார். பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஒன்லி பேஜ் நம்பர் இருக்கு சார். தேர்ட் பேஜ்ல குருஜி, பேஜ் 3ல இருக்கு. 36 எல்லாம் போட்டுருக்கு. 36 சார். குயேந்து சார் 1 2 3 4 5 6 7 8 சார். குயேந்து 8. ஓகே. மிருத் பிண்டம் இவ மதிஹி யஸ்யாஹா சஹா மிருத் பண்ட மதிஹி. ஓகே, இதுல என்ன क्वेश्चन உங்களுக்கு? இப்போ இந்த மிருத் பிண்டம் அப்படிதானே, அது அப்படிதானே படிக்கணும் சார். Okay, இப்போ மிருத் பிண்ட மதிஹி is a bahurigi compound acid. Yeah, that is okay. Yeah, அது ஓகே சார். அதுக்கு வந்து first we have to write the ரூபாணி. ரூபாணி இகாராந்தஹ, ஆமா, ஸ்திரீலிங்கஹ மதி சப்தஹ, மிருத் பிண்ட மதி சப்தஹ. ஓகே, then இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. மிருத் பிண்ட மதி is the பிராதிபதிகா. அந்த பிராதிபதிகா எப்படி அரைவாச்சுன்னா அதோட இண்டிவிஜுவல் வேர்ட் எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்கீங்க? மிருத் பிண்டம் இவ மதிஹி. அந்த இவ எல்லாம் வந்தாலே இட் இஸ் a கர்மதாரியா. கர்மதாரியா. மிருத்னகா it is the களிமண். கிளே, அதுதான் பிண்டம்னா அதோட ஒரு ஸ்மால் போர்ஷன். ஓகே, பிண்டம் அண்டம் சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த அது மாதிரி வந்து களிமண் வந்து பிரச்சனை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி மதி இருக்காது. ஆக்சுவலி இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தானாக்கா களிமண் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதத்தான் சொல்றது மிருத்பிண்டம் இவ மதிஹி.
Okay, that is actually that I understood, sir. போல இருக்கிற brain இங்க மதிங்கிற சமயத்துல mati normal refers to the intelligence or knowledge etc. Okay, இங்க வந்து இவ புத்தகத்துல வந்து probably they have taken the mati as the gross brain itself, the தலையில இருக்கிற அந்த brain structure itself they have taken. Okay, and the brain structure வந்து மிருத்பிண்டம் மாதிரி இருக்குங்கிற. But it is a karmadharya. Karmadharya. இப்ப இந்த மிருத்பிண்டமும் பிரியுமா சார்? அதுதான் மிருத்பிண்டம்ங்கிறது மிருதஸ்ய பிண்டம். அதுதான் that is what I thought. Yeah, that only I wanted to ask. களிமண்ணோட ஒரு பார்ட். Okay sir, that is what I wanted. Okay, thank you sir. சரி, இது பண்ணி பாருங்க நீங்களா. How far you are able to get, let us try to understand. Okay, we don't mind. Next class also we can try to do this. Okay, எவ்வளவு தூரம் புரியுமோ அவ்வளவு தூரம் பண்ணலாம். Okay, this is very important also. Now if you are all ஒரு மாதிரி புரிஞ்சுனாக்கா we will go to the exercise 2 if you are all okay for you. போலாமா? Yes sir. Okay, அதுக்கு முன்னால since I earlier also is explained, the context will determine the status of a compound word. For example, நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல the 10th exercise 1ல 10th word is patita parnaha இருக்கு. எல்லார்ட்டையும் இருக்கோ? கிடைச்சதா எல்லாருக்கும்? patita parnaha 10th one. Yes sir. Okay, 11th one is patita parnam. Okay, Yes sir. so patita parnaha refers to what type of compound? So patita, sir, can I tell? Mahalakshmi. Hello. चलनामा बहुव्रीहि समासः पतितानि पर्णानि यस्मात् सः. So it refers to then vrikshah. Yeah, vrikshah. So it is a बहुव्रीहि समासः. 11th is patitam parnam adah patita parnam. It is karmadhara tatpurusha samasa. Patitam parnam adha it refers to karmadharya. See, it is one, but the compound words are one and the same. Context will differ. Okay, supposing in the context if I say patita parnam aham pashyami, patita parnam aham pashyami, so இது வந்து எப்படி, how will you determine here the patita parnam is what type of compound? Patita parnam aham pashyami. Patita parnam aham pashyami will be bahuvrihi samasa only. அது வந்து vriksham aham pashyami. Yeah, why can't it be a leaf itself? கீழே விழுந்த இலையை நான் பார்க்கிறேன் இல்லையா? Okay, patita paranam. Ama. But what happens to be Navulsalinga? Patita paranam is a Navulsalinga. Pradama and Dvitiya Ekavachanam will remain the same. Yeah. Correct. Yeah. Only thing is, if you had said patita parnani aham pashyamina, it makes very clear. Ilya? Correct. Yeah. So one sentence could be patita parnam aham pashyami. It may refers to vriksha or it might refers to one leaf. Or I can say patita parnani aham pashyami in samitla. It cannot refers to vriksha at all. It refers to only the leaves, those leaves which have fallen down.
correct? Yes, sir. Okay. So this is I wanted to highlight how contextually, sentence wise, one has to do the analysis. Okay. Shall we go to the second exercise? First eduthanaka viksharudasya ramasya patita pustakam rajnya purushena grihitam nyayadipatim praticha neetam. நான் டெலிபரேட்டா ரெண்டு பிக் சென்டென்ஸா கொடுத்தேன். இதை வந்து when you start analyzing, you should not straight go to the compound word at all. You will get into problem. You should not forget one basic, which is what is the underlying thing. Normally it is a sentence which is what will be analyzed, and we need to understand the sentence. So a vakya vicharam is the first step, and vakya vicharathla main step is to identify the verb and connect the various vibhaktis to it. That is also one should not forget. So the part should be completed, and the overall meaning of the sentence should have been understood. Then only to add further meaning to the sentence, we should go for the samastapada and then resolve the what type of samastapada. Is that okay, the steps? Yeah, okay, sir. Anybody can repeat it? What is the steps like? First another vakya analysis. Okay, given a sentence, first step is to do the vakya analysis. And the vakya analysis la enna important? The kriya padam is important. You should catch on to the kriya padam. Then we have to connect the prathama vibhakti, dvitiya vibhakti, tritiya vibhakti as it is. Adu irukra mari. And from that we also will come to know whether it is a kartari or karmani, etc. Okay? Okay, sir. That part is okay. Then immediately we should write the meaning either in English or in Tamil. அப்பதான் overall meaning புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் to further add meaning to the sentence, we should go each pada, and wherever the samasta pada is there, we should try to resolve, and in the context of the sentence, we should be able to understand the samasta pada meaning. Okay? Okay, sir. Okay. Now, given this, now in the idhila vandu we have to split this into two sentences. Vriksharudasya ramasya patita pustakam rajnya purushena grihitam. Adu oru sentence. Then patita pustakam nyayadipatim prati cha neetam. That is a second sentence. எனக்கு யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல சார். Now when we take the first sentence, vriksharudasya ramasya patita pustakam rajnya purushena grihitam. Okay? இதுல வந்து எது verb? கிரஹீதம் சார். கிரஹீதம். எப்படி வருது? கிரஹீதம் எப்படி வருது? கிருஹ்ணாதி, அந்த கிருஹ் தாதுவோட இட்ட பிரத்யா. கிரஹ் தாது, it will become grih. Okay, அதோட இட்ட பிரத்யாந்தா. And then how it become grihitam? Because அது பதித புஸ்தகத்தோட மேட்ச் ஆக வேண்டியிருக்கு சார் அது உங்களுக்கு. So since it is as to match with the Napumsalingaha pustakam, it becomes grihitam. So really speaking, if you remove this thing, pustakam grihitam is the sentence. Pustakam grihitam. Enna meaning? புஸ்தகத்தை பிடுங்கிறதுன்னு வச்சுக்கலாமா அந்த இடத்துல?
caught. The book was caught. ஆமா அதாவது கரெக்டா அந்த மாதிரி காட்ங்கிற மீனிங் வந்து it will not match, but contextually we have to understand. அந்த விழாத சமயத்துல this person had caught it. Okay, putatam pustakam grihitam. Okay, by whom? ராஜபுருஷேன. இப்ப ராஜபுருஷேன அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷேன வச்சுக்கோ, ராஜகட ராஜ்யா, அப்புறம் புருஷேன புஸ்தகம் கிரஹீதம். அவரால் அந்த புஸ்தகம் பிடிக்கப்பட்டது. யாரால்? ராஜபுருஷரால். அந்த புருஷேன ஏதோ somebody caught the புஸ்தகம் is the meaning. By somebody the புஸ்தகம் was caught. It is in கர்த்தரி or கர்மணில இருக்கு சார். Very clearly. Okay, அதனால ராஜ்யா. So now we have to add further thing to that. Once we know the main sentence is, if you do all the paraphernalia, Purushena Pustakam Grihitam. This is how one should proceed. Okay? Purushena Pustakam Grihitam. Correct? Ama sir. Okay. Then we go by one. Okay, what type of Purusha? Rajnya Purushena. Appo that means it becomes a Samastapada. Rajnya Purushena Pustakam Grihitam. This is the adding to Purusha further embellishment. Then again Pustakam, again there is a further addition. What is the addition to the Pustakam? Patitam Pustakam. Patita Pustakam. So that is an addition to the Pustakam. So from the simple sentence, Purushaha Purushena Pustakam Grihitam. From that, first step is Rajnya Purushena Pustakam Grihitam. Second step is Rajnya Purushena Patita Pustakam Grihitam. Okay? This is how one has to go step by step till we are coming to a complete command over ourselves, whereby we can do it everything very quickly. இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா? No sir. No sir. Okay. So now we take to புருஷேனங்கிறத எடுத்துட்டு ராஜ்ய புருஷேன இருக்கு. அப்போ ராஜ்ய புருஷேன ராஜ்ய புருஷேன அப்படிங்கிற ரெண்டு வேர்டு இருக்கு. First of all, ராஜ்ய புருஷேன will be, first we have to say the Rupani. What will be the Rupani of ராஜ்ய புருஷேன? அகாராந்தக புல்லிங்கக ராஜ்ய புருஷ சப்தக திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். Fine. Okay, good. अब प्रातिपदिका is a Rajnya Purusha is the Pradipadica. Correct? Yes. Okay. அப்ப Rajnya Purushala ரெண்டு வேர்ட் இருக்கு. என்ன? What are the two words? ராஜ்ய இருக்கு, ராஜா இருக்கு, புருஷா இருக்கு. ராஜா இருக்கு, புருஷா இருக்கு. அப்ப அது ரெண்டு என்ன மாதிரி சமாசா வரணும்னு will be our next. Normally Rajapurushanga சமயத்துல those people who work for the Raja, all the people who work for the Raja, he could be anybody. It could be a soldier, it could be a messenger, he could be a tax collector, or whatever it may be. Somebody who belongs to the Raja, is a servant of Raja. அப்போ servant of ங்கிற சமயத்துல என்ன ஆகுது? It becomes Sashti. Correct? Yes sir. அப்ப எப்படி சொல்லுவேன்? ராஜ்யா புருஷः தேன சஹ ராஜபுருஷः. இது மட்டும் சொன்னா போதும். ராஜ்யஹ வர வேண்டாமா சார்? ராஜ்யஹ புருஷः ராஜ்யஹ புருஷः தேன சஹ ஷஷ்டி தத்புருஷ. தேன சஹ இல்ல கிடையாது.
நீங்க ஏன் வராதா வராதா refers to the person. Okay. So appo rajya purushakku we have come to the final conclusion. It is षष्ठी तत्पुरुषा समासा. Okay sir. आरुका संदेह इरुक्का? sir illa sir. Okay fine. இங்க வந்து இந்த ராக்கியம் புருஷா ஜெனரலா it refers to anybody who belongs to raja. Okay, if we are going to refer to, let's say, a specific person, then it may end up in a bahuvrihi. Ipo adu confuse panna vendam, we'll leave it as it is. Rakyam purusha is the षष्ठी tatpurusha. Then we come to the pustakam. So pustakadukku there is a adjective patita irukku. Patita pustakam. இதுல ரெண்டு வேர்டு வந்து பதிதம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு. Okay, correct? patitam pustakam. What type of samasa it is? It straight away refers to pustakam only, so it is not referring to anya karmadaraya. It's also karmadaraya. Patitam pustakam, patita pustakam. Correct? Ama sir. So patita pustakanga sametla karmadaraya, rajya purushahanga sametla षष्ठी tatpurusha. Okay sir. Okay, now further we analyze kasya pustakam. ramasya pustakam. ramasya pustakam. ராமஸ்ய பதித புஸ்தகம், ராமனுடைய கீழே விழுந்த புக்கு. அந்த ராமனுக்கு there is a adjective is there. That adjective also will go in षष्ठी. That is called vriksharudasya. Vriksharudasya is also षष्ठी because it is becoming an adjective plus ramasya. Here vriksharudasya சமயத்துல இதோட ரூபாணி என்னது? அகாராந்தः புல்லிங்கः விருக்ஷாரூಢ சப்தः षष्ठी விபக்தி ஏகவசனம். ஓகே, அப்ப இங்க வர பிராதிபதிகம் என்னது? விருக்ஷ ஆரூடः. விருக்ஷாரூடः has got two words, vriksha plus ஆரூட. ஆரூடனக்கா ஆ plus ruh dhatu. And the ruh dhatu will become dakara by another Panin rule. The one who climbed, aruda, ruh plus ikta pratyaya. The one who climbed. Okay, climbed in what? Vriksha. So vriksha rudaha will become vrikshe arudaha. Vrikshatil erinavan. விருட்சத்தில் மரத்தில் ஏறினவன். நீங்க தமிழ்ல என்ன நினைச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல நினைச்சா கூட சரியா வராது. மரத்தில் ஏறினவன், ஏறின ராமனுடைய புஸ்தகம். So vrikshasya vrikshe arudaha. What type of samasa? சப்தமி sir. 70. சப்தமி தத்புருஷா. Aruda மட்டும் தனியா எடுத்தானக்கா it will be saptami tatpurusha. But finally it refers to Rama because it becomes an adjective to Rama. அதனால finally it is a bahuvrihi. அதனால vrikshe arudaha. Okay, yasya saha vriksharu yaha saha. Sorry, I am making a mistake. Vrikshe arudaha yaha saha. Yaro avan. Vrikshatil ஏறினவன் எவனோ அவன் is called vriksharudaha. Yaha saha na இருக்கும் அங்க, not yasya saha. Okay, சந்தேகம் இருக்கா? குருஜி, அப்ப விக்ஷே ஆரூடஹ யஹ சஹ ராமஹ இல்லையா? यथा सः रामः, तस्य रामस्य वृक्षारूढस्य. Apo the vriksharudaha, finally since it refers to Ramaha,
it is Bahuvrihi compound, Anyapada. ஏன்னா இந்த ராமஹாங்கிற வேர்டு இல்லவே இல்லை, விருட்சத்திலையும் இல்ல, ஆரூடத்திலையும் இல்ல. So both of them refers to Anyapada. So totally it refers to Bahuvrihi compound. But the Vriksha Aruda Sabdam மட்டும் எடுத்தானக்கா Vrikshe Arudaha, it is Saptami Tatpurusha. Okay? Okay, sir. This is all an analysis of a sentence is to be done. Now the first sentence will be Vriksharudasya Ramasya Patita Pustakam Rajya Purushena Grihitam. Then the next sentence will be Rajya Purushena Nyayadi Patita Pustakam Nyayadipadim Prati Cha Neetam. First we have to take it as a simple sentence. Pustakam Nyayadipatim Prati Cha Neetam Rajya Purushena. Let me repeat it. Rajya Purushena Patita Pustakam or Rajya Purushena Pustakam Nyayadipatim Prati Cha Neetam. இதுல எது verb? நீதம். நீதம். நீதம் எப்படி வருது ஃபார்ம்? இக்த பிரத்யா சார். நீதாத்து இக்த பிரத்யா. And புஸ்தகம்னால நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். பதித புஸ்தகம் நீதம். என்ன மீனிங்? Pardon sir? He took எடுத்துட்டு போனா, அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போனா, கீழே விழுந்த புஸ்தகத்தை கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டது. To convey the meaning of participle, Ikta Pratyanda being a participle, and it has to give a sense of past, and it should give the meaning of the participle, past passive also, passive. Because it's the Ikta Pratyanda. So Neetam kar samayatla that which was brought, that is the meaning. What was brought? Patita Pustakam. Pustakam Neetam. This is how we have to proceed. Okay? Yarala Pustakam Neetam. No, sorry, it will be that which was brought or that which was taken. கொண்டு போகப்பட்டன்னு வருது சார். Contextually we have to understand. We don't have to. We have to. In the story la vara idu or sentence. This the pustakam becomes an evidence for a nyayadipati to decide a thing. Okay. So ivan eduthinu poi avarta konde kudukra. Okay. Contextually we can take it. Okay. So let us now concentrate our main thing. So Purushena Neetam. Purushena Kim Neetam? Patita Pustakam Neetam. Okay. So this again is a karmani. Okay. Karma sentences and karmani. Yaar kitta? Nyayadipatim Prati. Nyayadipatim karde enna, what is the rupani? Ikaranta pullinga Nyayadipati shabda dvitiya vibhakti ekavachanam. Nyayadipatim Prati not towards. Raja Purushena Pustakam Nyayadipatim Prati Neetam. One Purushanan Pustakam, he was brought to the judge, brought towards the judge. That is the meaning. Okay. Now we need to analyze Rajya Purushaha yerkanave nam analyze punyachi. Patita Pustakam also the same. What is left out is Nyayadipatim. Adipatim Nyaya Adipatim. Adipati na enna artham?
லார்ட் சொல்லுவாங்க. No, lord or some commander or somebody at the top position. Here in where is in a top position? நியாயஸ்ய அதிபதி. நியாயஸ்ய ரெண்டு வேர்ட் ஆச்சு, நியாயன் ஆச்சு, தென் அதிபதினு ஆச்சு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன மாதிரி சமாசா வரும்? ஷஷ்டியா சார்? ஷஷ்டி. both it ஞாயகர் எவரோ அவரே அதிபதி. நியாயம்ங்கிறது either we can say நியாயஸ்ய அதிபதி or நியாயே reference to the நியாயம் இல்ல is the தமிழ்ல என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? sorry sir, I cannot hear you. சாரி, என்ன சொன்னேன்? இல்ல கொஞ்சம் கேட்கல, திடீர்னு திருப்பியும் ஒரு தடவை. நியாயஸ்ய அதிபதி, இன்னொன்னு நியாயே அதிபதி with reference to நியாயா, விஷய சப்தமி. இப்ப நியாயாங்கிறதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்றது? I'm not getting a word correctly. அறம். அறம் தானே இங்க ஜட்ஜ்மெண்ட் இப்படி வேணா வச்சுக்கோ. அதுல is the அதிபதி, is the top portion. With reference to நியாயா is the அதிபதி. In which case it will be விஷய சப்தமி, it will be சப்தமி தத்புருஷா. or நியாயஸ்ய அப்படிங்கிற சமயத்துல நியாயத்தினுடைய அதிபதி. ஓகே, அப்படி போற சமயத்துல it will be ஷஷ்டி தத்புருஷா. both one can have. Okay? Okay, sir. So this is how a sentence is to be analyzed. Okay, sir. இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்து பாருங்க. If you are able to do that, it is good. They send it to me, then I will correct it. Then if not, we will again next class also we will do further sentences. We will do till such time we are all becoming more and more familiar. Okay? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? எனக்கு இல்ல சார், ராதிகா. ஓகே, சரி, வேற ஒண்ணும் இல்லைன்னா முடிச்சிடுங்க. வில் see next class. சார் ராதிகா சார், இப்ப இன்னைக்கு நம்ம ஹெட்டிங் என்ன சார் இன்னைக்கு போடலாம்? அந்த ஹோம்வொர்க் ஆஃப் திஸ் மட்டும் கர்மதாரியா மட்டும் போடலாமா? இல்ல, கர்மதாரியா இல்ல, இது பகுவிரீகி காம்பவுண்ட். பகுவிரீகி காம்பவுண்ட் போட்டுடலாமா? அப்படியே போட்டுருங்க. அப்ப பகுவிரீகி காம்பவுண்ட் போட்டுடுங்க. அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். அதுல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு தனியா போட வேண்டிய அவசியம் இல்ல. பகுவிரீகி காம்பவுண்ட் போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, முடிச்சிருங்க. சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க. ஜனனி நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ராதிகா, நீங்களே சொல்லுங்க. ஃபைன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. Thank you, sir. Okay, thank you.